புத்தியுள்ள ஆராதனை. உலகம் முழுவதிலும் அல்லது எல்லா தேவ மனிதர்களாலும் விசுவாச பிள்ளைகளாலும் அறிந்திருக்கிற வார்த்தை இதுவாய் இருக்கலாம். ஏனென்றால் இது ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் ஆராதனைக்கு முன்பதாக மக்களை ஏறிவிடத்தக்கதாக தேவனோடு இசைத்து ஆராதிப்பதற்கு இந்த வார்த்தைகளை வாசிப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் நாம் உங்களோடு பேச போகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய ஆராதனைக்கு மட்டுமல்லாமல் அதற்கு முன்பதாக சொல்லியுள்ள சில பகுதிகளை காண்பித்து நீங்களும் நானும் என்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டியவைகளையும் கைக்கொள்ள வேண்டியவைகளையும் சரியாக சீர்படுத்துவோமானால் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனையாக இருக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கவனியுங்கள், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். தேவன் தன்னை ஆராதிக்கிற ஒரு மகன், தன்னை ஆராதிக்கிற ஒரு மகள் அல்லது தனக்கு துதியை செலுத்துகிற ஒரு மக்கள் கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால் பரிசுத்தமுள்ள சரீரம் உள்ளவர்களாக. உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு பின்பதாகத்தான் மிச்ச காரியங்கள் அடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தமே வேதாகமத்தில் மட்டுமல்லாமல் மனிதர் பார்க்கக்கூடிய விதத்தில் தேவனுடைய அறிவு ஞானம் மேன்மையானவைகள் எல்லாம் அவருடைய பரிசுத்தத்தின் வெளிப்பாடாயிருக்கிறது. இவைகள் அநேக மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவனாலே முன்வைக்கப்பட்ட சத்தியம் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். கவனியுங்கள், இன்றைய உலகில் அல்லது திருச்சபை போகிற போக்கில் மனிதன் காணக்கூடாததும் அல்லது தனக்கு முன்பதாக நினைவில் கொள்ளாத ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம். நீங்களும் நானும் நினைக்கலாம் ஏதோ பரிசுத்தம் என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள், அதை செய்யாமல் விடுவது, இதை செய்யாமல் விடுவது, இதை செய்வது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய சரீரத்தை தேவன் பரிசுத்தமாக்குவதற்கு தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே கிழிக்க வேண்டியிருந்தது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சரீரம் ஒரு பரிசுத்தமான சரீரமாக மாறுவதற்கு தன்னை உருக்குலைத்து வேதாகமம் சொல்லுகிறது, அந்த கேடு அடைந்தார், பார்க்கத்தக்க ரூபம் இல்லை, அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அநேகர் நினைக்கிறார்கள் நமக்கு பணத்தை, நமக்கு சரீர சுகத்தை தருவதற்கென்று இருக்கலாம், இருக்கலாம், அது தேவன் தருகிறார். ஆனால் பரிசுத்தமுள்ள சரீரமாக நீ வாழ, உன் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக கொண்ட அறிவை நீ பெற்றிருக்க வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே ஆராதனைக்கும் காணிக்கைக்கும் கூட்டங்களுக்கும் நல்ல காரியங்களை செய்கிறார்கள், நல்லது. ஆனால் குடும்ப பரிசுத்தம், சரீர பரிசுத்தம், தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். இந்த காலையிலே நீ எப்படி சரீரத்தை பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுப்பதென்றால் என்ன? கவனிங்கள், ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்க வேண்டிய என்று சொல்லுகிற வேதம், நாங்கள் எங்கள் சரீரத்தை சுத்தமாக வைத்திருக்கிறோம், அது நல்லது. விஞ்ஞானத்தின் ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் நாம் மற்றவர்கள் மத்தியிலே நடமாடுகிற பொழுதும் ஒரு துப்பரவானவர்களாக இருக்க வேண்டும். சரீரத்திலே நல்ல வாசனை வீச வேண்டும். மற்றவர்கள் மத்தியிலே நாம் பேசுகிற பொழுது துர்நாற்றம் வீசாதபடிக்கு நம்முடைய வாய்கள், நம்முடைய சரீரம் நாற்றம் எடுக்காதபடிக்கு நம்முடைய சரீரம் குளிக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சரீரங்களை பரிசுத்தமாக கவனிக்கும் பிள்ளைகளே, இந்த சரீர பரிசுத்தம் தான் தேவன் ஆராதிக்கிற மக்கள் மத்தியிலே எதிர்பார்க்கிறார்.